என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தை முறிந்து போறது. பாகிஸ்தானுடைய மத்தியஸ்தத்தை ஈரான் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. க்ரூட் ஆயிலுடைய விலை உயரப் போகிறது. மத்திய கிழக்கில் அரபு நாடுகளும் சிக்கலை ஏற்படுத்த போகிறது. ஹெர்மூஸை தாண்டி அடுத்த நிலைகளுக்கு போர் செல்ல போகிறது. அமெரிக்கா சந்தர்ப்பவாதிகள், அவர்களை நம்பி எங்களிடத்திலே நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டாம். அமெரிக்கா பலகீனமான நிலையில் தான் எங்களோடு பேச வருகிறார். அமெரிக்கா பலமாக இருந்தால் எங்களோடு பேச மாட்டார். எங்களுடைய பலம் அமெரிக்காவினுடைய பலகீனம். அமெரிக்காவில் இருக்கும் சில கடும்போக்குவாதிகளின் சொல்லை கேட்ட டொனால்ட் ட்ரம்ப் சுயபுத்தி இல்லாமல் திடீரென அவன் இஷ்டத்திற்கு எழுதுகிறார், மாற்றுகிறார். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நேயர்களே, மிகுந்த முக்கியம் வாய்ந்த ஒரு செய்தி என்னன்னா, இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தை முறிந்து போறது. பாகிஸ்தானுடைய மத்தியஸ்தத்தை ஈரான் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. என்னப்பா காரணம்? உலகம் முழுவதும் பயங்கர கொதிநிலை. க்ரூட் ஆயிலுடைய விலை உயரப் போகிறது. மத்திய கிழக்கில் அரபு நாடுகளும் சிக்கலை ஏற்படுத்த போகிறது. ஹெர்மூஸை தாண்டி அடுத்த நிலைகளுக்கு போர் செல்ல போகிறது. இப்ப இந்த கண்டிஷன்ஸ் ஏன் நீக்கினாங்க அப்படின்னு வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியினுடைய செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகவி தனது செய்தியில சில விஷயங்களை தெளிவுபடுத்துறார். அவங்க என்ன சொல்றாங்க ஈரான்னா, அமெரிக்கா ஒரு பிடியில் நிற்காத மோசமான ஒரு தேசம். இன்றைக்கு அமெரிக்கா வலுவிழந்து இருப்பதனால் நம்மோடு இறங்கி வருகிறார்கள். அது அவர்களுக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும். ஆனால் அமெரிக்கா சந்தர்ப்பவாதிகள், அவர்களை நம்பி எங்களிடத்திலே நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டாம். அமெரிக்கர்கள் ஒரு செய்தியை சொல்வார்கள், அதற்கு பிறகு வேறொரு செய்தியை சொல்வார்கள், அதற்கு பிறகு வேற திடீரென பல கண்டிஷனை போட்டு குழப்புவதனால் அவர்களிடத்தில் நாம் பேசுவதற்கு பொறுப்பில்லாதது, பிரயோசனம் இல்லை. ஆகவே பாகிஸ்தான் எங்களோடு பேச வர வேண்டாம் என ஈரானுடைய ராஜ தலைமை பாகிஸ்தானுடைய மத்தியஸ்தத்தை அவர்கள் மத்தியஸ்தம் செய்வதை நிராகரித்து விட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தி நமக்கு இப்போது கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அது என்ன நிராகரித்தார்கள் என்று சொன்னால், அமெரிக்காவுக்கு எப்படி இஸ்ரேலியர்கள் முக்கியமோ எங்களுக்கு லெபனானியர்கள் முக்கியம், எங்களுக்கு ஹிஸ்புல்லா முக்கியம். அப்போ போர் நிறுத்தம் என்பது ஒரு பீஸ் டாக்ஸ் இன் பிட்வீன் அப்படின்னு பேசினா, டூ நேஷன்னா, ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போரை போன்றுதான் லெபனானுடைய மக்களையும் அந்த போரை நிறுத்த வேண்டும். லெபனானிலே ஒரே நாளில் 300 பேரை லெபனானுடைய லிட்டானியன்ஸ் ஆத்தங்கரையினுடைய தெற்கு பகுதியில் 10 லட்சம் மக்கள் they had been forcibly evacuated from their own territory. இதெல்லாம் அநியாயமான விவகாரம். லிட்டானியாவினுடைய மேற்பகுதியில் அவர்கள் அங்கே தாமதிக்கிறார்கள். ஏராளமான யூதர்கள் கொல்லப்படுகிறார்கள். வழக்கத்துக்கு மாறாக 100க்கு மேற்பட்ட ஈரானிலிருந்து இராணுவ தளபதிகள் லெபனானில் மையம் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தளபதிகள் 20 பேர். அவர்கள் கொடுக்கும் ஆலோசனையின் அடிப்படையில் இன்னைக்கு கடும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். தாக்குதல்கள், ராக்கெட் லான்ச்சஸ் தாக்குதல்கள், கடும் தாக்குதல்கள் நடந்து வருகிறது. அப்போ இஸ்ரேல் இந்த தாக்குதலினால் லெபனானில் உள்ள டேவிட் ஓனுக்கு அவர்கள் ஒரு கண்டிஷனை வைக்கின்றார்கள். அந்த கண்டிஷன் அடிப்படையிலே தஹியா பகுதியிலே நாங்கள் தாக்க போறோம். ஒரு நெருக்கடியான பகுதி லெபனான்ல தஹியா.
அங்கிருந்து மக்களை நீங்கள் வெளியேற்றுங்கள், நாங்கள் குண்டுகளை போட போகிறோம். ஈரான் சொல்லுது, மக்களை கொலை செய்கின்ற அந்த லெபனானில் இவனுடைய கடும் போக்குவாதத்தை பேச்சுவார்த்தையில் நிறுத்தணும். ஒரு பக்கம் பேசிட்டு அவனை இப்படி கொலை செய்யறான். சொல்லிட்டு இன்னைக்கு என்ன கண்டிஷன் காலை போட்டிருக்கான்னா, கம்ப்ளீட்டா ஃபோர்ஸ் வெளியேறணும்ட்டாங்க. வித்தவுட் எனி சமரசம், கம்ப்ளீட்டா ஃபோர்ஸ் வெளியேறணும் அப்படின்னு இப்போ ஒரு கண்டிஷன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வா, இல்லைன்னா பாகிஸ்தான் வராத அப்படின்னு இப்போ போர் முனை, களமுனை கடும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுக்கு புரியுதா? இதுதான் இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட சிக்கல், சவுதிக்கு ஏற்பட்ட சிக்கல், யுஏக்கு ஏற்பட்ட சிக்கல், கத்தருக்கு ஏற்பட்ட, குவைத்துக்கு ஏற்பட்ட எல்லா நாடுகளுக்கும், பஹ்ரைன் வரைக்கும், ஈஜிப்ட் வரைக்கும், ஜோர்டான், எல்லா நாடுகளுக்கும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அவர்கள் மேலும் சொல்கிறார்கள், அமெரிக்கா பலகீனமான நிலையில் தான் எங்களோடு பேச வருகிறார்கள். அமெரிக்கா பலமாக இருந்தால் எங்களோடு பேச மாட்டார்கள். எங்களுடைய பலம் அமெரிக்காவினுடைய பலகீனம். அந்த பலகீனத்தை மறைப்பதற்கு அவர்கள் பேசுகிறார்கள். மட்டுமின்றி அமெரிக்காவில் இருக்கும் சில கடும்போக்குவாதிகளின் சொல்லை கேட்ட டொனால்ட் ட்ரம்ப் சுயபுத்தி இல்லாமல் திடீரென அவன் இஷ்டத்திற்கு எழுதுகிறார், மாற்றுகிறார். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் இஸ்மாயில் பாகவி வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகச்சியும் கூட கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அப்ப இந்த சமாதான முயற்சிக்கு பின்னால் ஏற்படுகிற பாதிப்புகள் என்ன? அடுத்து நம்ம அதையும் பேசத்தான் வேண்டும். குறிப்பாக இப்போது இந்த போர் முடிவுக்கு வந்துவிடக்கூடாது என்பதுல பெஞ்சமின் நெத்தன்யாகும் இஸ்ரேல் கர்ட்ஸும் ரொம்ப முனைகிறார்கள். கர்ட்ஸ், பெஞ்சமின் நெத்தன்யாகு ரெண்டு பேரும், அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்டர். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நாம பார்த்தா, அவர்கள் லெபனானில் மட்டுமில்லை, ஹமாஸை தாக்கி கொத்து கொத்தாக மக்களை கொலை செய்கிறது தொடர்கிறது. ஹமாஸினுடைய தலைவர்களை அவர்கள் அழித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே ஹமாஸ் இப்போது ஒரு கூட்டு தலைமையை உருவாக்கியிருக்கிறார்கள். ஹமாஸ் கூட்டு தலைமை இசதீன் கொலை செய்தார். அதற்கு பிறகு தலைமையை கொலை செய்தார்கள். இப்பொழுது ஒரு கூட்டு தலைமை. அந்த கூட்டு தலைமையின் மூலம் ஒரு தலைவர் இல்லாமல் பல கூட்டு தலைமைகளை உருவாக்கி அவர்கள் தற்போது இஸ்ரேலோடு போரிடுகிறார்கள். நேற்றைக்கு முன்தினம் கிரியோட், சமோனா, அதே மாதிரி ஹைஃபா போன்ற பகுதிகளில் 26க்கு மேற்பட்ட ஏவுகணைகளின் மூலம் பயங்கர கொடூரமான தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தி இருக்கிறது. 46 வருஷம் வரலாற்றில் முதலாக இப்பொழுதுதான் ஹிஸ்புல்லாவுடைய கைகள் ஓங்கி இருக்கிறது. சேதாரமும் அழிவுகளும் அதிகரித்திருக்கிறது. 46 வருஷத்துக்கு அப்புறம் இப்பந்தான் முதலாக ஹிஸ்புல்லாவோடு பேச்சுவார்த்தைக்கு தயார் என இஸ்ரேல் அறிவித்திருக்கிறதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய உண்மைத்தன்மை குறித்து நான் அப்புறம் பேசுகிறேன். இஸ்ரேல் பெரிய அழிவு நடந்திருக்கிறது. ஹிஸ்புல்லாவை சார்ந்து லெபனானில் அதைவிட பெரிய அழிவு. அப்போ லெபனானில் உள்ள அழிவுகள், அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஹிஸ்புல்லாக்கள் கடைசி வரைக்கும் போர், மரணத்தை சுவைக்கும் வரைக்கும் போர், மரணமே எங்களின் வாழ்வு. ஆனா இங்க அப்படி இல்லையே, யூதர்களை பொறுத்தவரை, அமெரிக்கர்களை பொறுத்தவரை. ஆகவே இப்பொழுது நிலைமை ஹமாஸோடு போர், ஹிஸ்புல்லாவுடைய போர், இங்கே நிலைமை படுமோசமான ஒரு களச்சூழலை அடைந்திருக்கிறது என்பதையும் நான் உங்களின் பார்வைக்கு கொண்டு வருகிறேன். ஹிஸ்புல்லா தென்பகுதியிலிருந்து அவர்கள் வெளியேறும் வரை போர். லிட்டானியன் சவுத் ரீஜன்ஸ், அந்த ஆற்று பகுதிக்கு அந்த பக்கம் போயிட்டாங்க. இப்போ அங்கிருந்து அடித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்ன சொல்றாங்க? அந்த ஃபோர்ஸ் ஃபுல்லா வெளியேறிடும், விடமாட்டாங்க. ஹிஸ்புல்லா விட போறதில்லை. அதனால இப்போ யூதர்களுக்குத்தான் பெரும் சிக்கல். ஆனாலும் இந்த நேரத்தில் ஈரான் தாக்குதல் நடத்தாமல் அமைதியாக இருக்கிறார்கள். ஈரான் தாக்கவில்லை. ஈரான் ஏதோ ஒரு திட்டத்தில் அமைதியாக இருக்கிறது. இல்லைன்னா இன்றைக்கு அவர்கள் இஸ்ரேலை தாக்கி இருக்க முடியும். இஸ்ரேலுடைய வடபகுதிகளை குண்டுகளை போட முடியும், ஏவுகணைகளை வீசி இருக்க முடியும். ஆனால் ஏதோ ஒரு திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் இஸ்ரேலுடைய வடபலன்கள், அவர்கள் வடபுறத்தை அவர்கள் தாக்குதல் நடத்தாமல் இருந்திருப்பது ஏதோ ஒரு இராணுவ ரகசியம் இருக்கிறது. ஈரானிலிருந்து ஏராளமான இராணுவ தளபதிகள் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவு கொடுத்து இங்கிருந்து ஐடியாக்களை வழங்கி கொண்டிருப்பதால் பேச்சுவார்த்தைக்கு இவர்கள் இணங்கு வருவதாக செய்திகளும் அங்கிருந்து வருகிறது. இப்போது ஹிஸ்புல்லா என்ன சொல்றாங்கன்னா, லிட்டானியன் சவுத் ரீஜன்ல இருந்து நீங்க முதல்ல வெளியே போயிடும்.
ஈரானும் இந்த பாகிஸ்தானுக்கு அதான் சொன்னாங்க. முதல்ல அவன் வெளியே போன பிறகு தான் நாங்கள் பேச்சுவார்த்தை. இப்போ நிலைமை சிக்கல். இதற்கு இடையில் இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹெர்மூஸை தாண்டி பாபல் மந்தப், ரெட்சி பகுதிகளில், செங்கடல் பகுதிகளில் இனி தாக்குதலை நடத்துவதற்கு ஹவுதிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஹவுதிகளுக்கு தாக்க ஆரம்பித்தால் ட்ரேடிங் கப்பல்கள் பற்றி எரியும். சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தர், இந்த பக்கம் இஸ்ரேல், எல்லா நாடுகளும் பாதிக்கப்படும். பாபல் மந்தப் இழுத்து மூடப்படும், ஷட் டவுன். அதை மீறி போகிற கப்பல்களில் ஹவுதிகள் தாக்குதல் நடத்துவார்கள். பெரும் பிரளயம் ஏற்பட்டுவிடும். இந்த சிக்கலும் அங்கே இருக்கிறது. ஆகவே இப்பொழுது ஹவுதிகள் ரெடியாக இருந்து இன்றைக்கு ஹெர்மூஸை விட ரெட்சி, பாபல் மந்தப் மூடப்பட்டால், ஹெர்மூஸ் மூடப்பட்டால் உலகமே காலி என்கின்ற அடுத்த கட்டத்தை நோக்கி இப்பொழுது உலகம் சென்று கொண்டிருக்கிறது. அபாயகரமான ஒரு களச்சூழலாக நாம் பார்க்க முடிகின்றது. காசாவில் அவர்கள் நடத்தி வரும் தாக்குதலை தாண்டி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் லெபனானில் வலுவாகி வருகிறது. சற்றேறக்குரிய 25 ஏவுகணைகளின் மூலமாக தொடர்ந்து தாக்குதலை ஹிஸ்புல்லாக்கள் அது தாக்கியிருக்கிறார்கள். அதனுடைய சேதாரம் பயங்கரமாக இருக்கிறது. ஹைஃபா, கிரியோட், சமோனா போன்ற கிராமப்புறங்களிலும் அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். இஸ்ரேல் படைகளின் மீது ரிதுவான் படைகள், த எலைட் ஃபோர்ஸ், பயங்கரமான ட்ரைனர்ஸ், ரிதுவான் படைகளின் தாக்குதலின் மூலமாக இதுகாரம் இஸ்ரேலுடைய ஏராளமான கவச படைகள் தாக்குதலுக்கு உள்ளாகி அழிக்கப்பட்டிருக்கிறது. 1123 இஸ்ரேல் படைகள் படுகாயம் அடைந்ததாக அவர்களே சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட 300 பேர் படுகாயம், 1123 பேர் உயிரிழப்பு மற்றும் படுகொலை, 300 பேர் படுகாயம். அப்படி என்றால் யூத இராணுவத்தினர் பலாயிரக்கணக்கில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 1123 பேர் இஸ்ரேல் சிப்பாய்கள் படுகாயம். இதற்கிடையில இந்த தாக்குதலை அவர்கள் தாங்க முடியாமல் அமெரிக்க வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவிடத்தில் உதவி கேட்ட நிலையில் லெபனான் உள்புறத்தில் இப்பொழுது அவர்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அதுதான் தஹியா பகுதி என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். லெபனானில் தஹியா பகுதியில் உச்சக்கட்ட தாக்குதலை இஸ்ரேல் நடத்தும் பட்சத்தில் ஊடகங்கள் இந்த செய்திகளை தற்போது வெளியிட்டிருக்கிறதில் நிலைமை மாறப்போகிறது. டேவிட் ஓன் நவாப் சலாமுக்கு இஸ்ரேலுடைய அதிகார தலைமை கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஆகவேதான் இந்த நிலையில் ஆபத்தான காலகட்டத்தில் லெபனான் அரசு ஏஜென்சிகள் ஹிஸ்புல்லாவை அணுகி போர் நிறுத்த சொல்லும் போது அவர்கள் மறுத்துவிட்டார்கள். முதல்ல அவர்களை வெளியேற சொல்லுங்க, இது எங்களுடைய நாட்டினுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் ஈரான் போர், இதுதான் லெபனான் போர். இந்த ரெண்டுமே சேர்ந்துதான் இப்போது நிலைமை சிக்கலாக்கி இருக்கிறது. இப்போ ஹவுதிகளுடைய எச்சரிக்கை, பயங்கர தாக்குதல் நடக்கும் பொறுத்து சவுதி அரேபியா, அமீரகம் எல்லாமே பாதிக்கப்படும். பாப் அல் மந்தப்புடைய விவகாரம், இந்த நிலையில IRGCக்கும் மசூத் பெசஸ்கியானுக்கும் இடையிலே ஒரு சின்ன டிஸ்சன்ட் வந்திருப்பதாக ஈரான் இன்டர்நேஷனல் ஏஜென்சி செய்தி வந்தது. அதை அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் கடும் போக்கு தன்மையில் IRGC, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டன் காப்ஸ், இவர் ஒரு அரச பிரதிநிதி. ஆக இந்த சூழ்நிலையில் இவருடைய அதிகாரத்தை மட்டுப்படுத்த IRGC முனைகிறது என்பது இவருடைய வருத்தமாக இருக்கலாம் என்ற கேள்வியும் இங்கே எழுகின்றது. ஆக ஈரான் இன்னும் நாம் நேற்று சொன்னேன், ஏராளமாக MQ1, MQ4, MQ9 எல்லாவற்றையுமே நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன். எப்படி ஷட் டவுன் பண்ணாங்க, அவருக்குள்ள இருக்கக்கூடிய அராஸ், கரம்கீர் என்று சொல்லக்கூடிய புதிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் குறித்தெல்லாம் நேற்று சொன்னேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு அதிகமாக இஸ்ரேல் முதலாக 1123 பேர் உயிரிழப்பு, படுகாயம், 300 பேர் என்று சொல்லியிருக்கிறார்கள். பலாயிரக்கணக்கான பேர் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலை தாக்கு பிடிக்கவில்லை. ஈரான் அமெரிக்காவினுடைய சமரசத்தை பாகிஸ்தானிலிருந்து விலகச் சொல்லியிருக்கிறார்கள். பாபல் மந்தப் இழுத்து மூடப்படுகின்ற ஒரு அபாய சூழ்நிலை காணப்படுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு.
சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.